அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபரோட தற்போதைய சூழ்நிலை தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு சில நாட்களாக சரியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. ஏன்னா ஸ்ரீலங்காவில் காலநிலை மோசமாக இருக்கிற காரணத்தினால எனக்கு சரியாக அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ மற்றது நம்ம ரீடிங் போகிறது மட்டும் எல்லாமே டைம்லெஸ் தான். ஒரு சில வீடியோஸை தவிர்த்து மற்ற எல்லா ரீடிங்குமே டைம்லெஸ் தான். நீங்கள் எப்போ எந்த பொழுது பார்க்குறீங்களோ அப்போ அந்த பொழுது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு நான் யாரோட ரீடிங்குமே எடுக்காமல் இருந்தேன். கொஞ்சம் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தள்ளி தள்ளி சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணின உடனேயே ரீடிங் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எனக்கு ரீடிங் வந்து கலெக்டிவ் ரீடிங் தான். அதாவது நான் ஃபைல் செலெக்ஷன்லாம் வைக்க கிடையாது. எப்பவும் போல தான் ஒரு டெக்கில் இருந்து எந்தெந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு டெக்கில் இருந்து கிளியர் பண்ணி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதாவது உங்கள் மனசுக்கு பிடிச்ச நபரோட சூழ்நிலை வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ வந்து இது தனிப்பட்ட ஒருத்தருக்காக நான் சொல்ல கிடையாது. பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனலி ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து கமெண்ட்டில் கேட்கும்போது எனக்கு தெளிவாக வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரீடிங் வழியாக தான் எடுத்து பார்க்கும்போது தான் என்னால் தெளிவாக அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் வந்து பர்சனலி கேட்கும்போது என்னால் அவ்வளோ ஓப்பனாக தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்குது. ஓகே. ஸோ ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா பர்சனலி மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ கார்ட்ஸெல்லாம் வடிவாக அடுக்கி வச்சு கழுவோம். ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க ஏஞ்சல் அப்படிங்கிறத ஒவ்வொரு கார்டு வழியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே. ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபரோட தற்போதைய சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலை இருந்துகிட்ருக்காரு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே. ஸோ இப்போ கரண்ட்லி நீங்கள் காதலிச்சிட்ருக்க அந்த நபர் வந்து கண்டிப்பாக ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலிக்காக வந்து நிறைய ஓய்வில்லாமல் ஓடிட்டுருக்க மாதிரி இருக்குது. நிறைய டிப்ரெஷன் இருக்க மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் கூட டைம் இல்லாமல் நின்று யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஃபேமிலிக்காக ஓடி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த யோசித்து பார்க்கக்கூட டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்க மாதிரி தான் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி சைடில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச இந்த நபரோட ஆசைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி, அதாவது இவரோட ஆசைக்கு இணங்காத மாதிரி ஏதாவது முடிவெடுத்திருக்கிறதுக்கான இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இவங்க ரொம்பவுமே மனசு உடைஞ்சதா வந்து கவலைப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட ஃபேமிலி லைஃப்பில் யாரையோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும் இவங்க ரொம்ப தீர்க்கமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது இப்போ உங்கள் நபர் அப்படின்னு நீங்கள் பார்க்க வந்திருக்குது. உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு உங்கள் நபருக்காக நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவர் லைஃப்பில் இருந்து உங்களை மிஸ் பண்ணதை நினச்சி ரொம்பவுமே கவலைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த சந்தோஷமாக இருந்த தருணங்கள்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரியும், இனிமேல் அந்த நிகழ்வுகள்லாம் திரும்ப நடக்காதா, அந்த சந்தோஷமான இருந்த தருணங்கள் திரும்ப இவர் வாழ்க்கையில் வராதா அப்படிங்கிறத ரொம்பவே எண்ணி கவலைப்பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் அவரை பிரிஞ்சிருக்குது, இவருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இவர் வந்து உணர செய்கிறாரு. ஓகே.
ஸோ நம்ம ரீடிங்கில் வந்து ஆண், பெண் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ஆண் இல்லாட்டி ஒரு பெண் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. நான் அவங்க அப்படி சொல்கிறது உங்கள் நபருங்கள தான். ஓகே. ஸோ உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ மற்றது வந்து இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆசைப்படுற விஷயத்த, அதாவது உங்ககிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு இப்போ கால் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை உங்ககிட்ட ஏதாவது நியூஸ் கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத நினச்சி அதுக்கான முயற்சிகளை எடுத்தால் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க அந்த எடுத்த முயற்சியை கைவிட்டுட்டு பின்வாங்கிடுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கார்ட்ஸ் வழியாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக உங்கள் நபரை யாராவது ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் பண்ணுற நபர்கிட்ட இருந்து வெளியே வந்து உங்ககிட்ட கதைக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே தெளிவாகவே தெரியுது. ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த உங்கள் நபரோட குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் கண்டிப்பாக உங்களோட இணைகிறத, அதாவது மீண்டும் இணைகிறத கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாம். அதனால தான் இவங்க எடுத்த உடனேயே அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணுற மாதிரியும், அவங்க ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நபர் சைடில் இருக்க யாரோ ஒருத்தங்க உங்கள் நபரை கண்ட்ரோல் பண்ணி இவர் அடுத்த மூமெண்ட் கொடுக்க விடாமல் ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே வச்சுருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் நீங்களே போய்ட்டு ஏதாவது பேசினா கூட உங்கள் நபர் சைட்லேருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வராமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்த மட்டும் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் நடுவில், அதாவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்கள் கூட உங்கள் நபரை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும். இவர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆ, தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டா அப்படிங்கிறதையே இப்போ தான் இவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது இவங்க ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு உங்கள விட்டுட்டு அந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்போ இருக்க சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்கிக்கிட்டு தவிச்சு கொண்டிருக்க மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருந்தால் கூட ஏதோ ஒரு கட்டுப்பாட்டின் கீழேயா, இல்லை அந்த நபருக்கு கட்டுப்பட்டு இவங்களால அடுத்த ஸ்டெப் வைக்க முடியலையா அப்படின்னு ரொம்பவும் யோசித்த வாக்கிலே அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுடுறாங்க அப்படிங்கிற விஷயமும் இந்த கார்ட்ஸ் வழியாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கு கண்டிப்பாக தெளிவான ஒரு சிந்தனை இல்லை அப்படிங்கிற விஷயமும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்க மைண்ட் வந்து ரொம்பவுமே குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இவங்களால் ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் இருக்குது. அதாவது இப்போது காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க லைஃப்க்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கு, இல்லைன்னா இவங்க மேலே யார் உண்மையான அன்பை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குமே இவங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பார்க்குறேன். அதாவது இப்போ காதலிச்சிட்டு இருக்கும்போது உங்களை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னாலும், இல்லை இந்த இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா கூட இவங்களோட லைஃப்க்கு யார் முதல்ல பொருத்தமாக இருப்பா அப்படிங்கிறதையே இவங்களால் சரியாக தேர்வு பண்ணிக்கொள்ள முடியலை. அதாவது இவங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக இல்லை, ரொம்பவே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வாழ்க்கையில் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி 2 பேர் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து தனக்கு யார் பொருத்தமாக இருப்பா முதல்ல இவங்க வாழ்க்கைக்கு, இவங்கள நல்லா பார்த்துக்கொள்கிற மாதிரி யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சரியாக இன்னும் தேர்வு பண்ணிக்கொள்ள முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திருமணமாகி பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கே தெரியுது இன்னொருத்தர் நபர் வந்து இவங்கள சேர விடாமல் பண்ணுறாங்க, தன்னை வந்து ஒரு ட்ராப்புக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கே புரிஞ்சாலுமே கூட அதுலேருந்து வெளியே வர்றதை வந்து பற்றி சிந்திக்கிறதுல இவங்க ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது எவ்வளோ சிந்திச்சாலும் இதுக்கான ஒரு சரியான ஒரு முடிவு கிடைக்குதில்ல அப்படின்ட்டு இவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சா கூட அந்த ஸ்டெப்பை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகுற மாதிரி தான் தெரியுது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து உங்களோட க்ரியேட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க அந்த பிரச்சனை க்ரியேட் ஆகி அது பெருசாக ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடும் அப்படிங்கிற பயத்தினாலே கூட இவங்க இப்போதைக்கு இதை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அப்படியே கைவிட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ உங்களோட நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறதா ஆசை இருந்தாலுமே கூட, அதாவது உங்கள் கூட வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலுமே கூட அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்காக வந்து முயற்சிகளை பண்ணுற அளவுக்கு தன்னம்பிக்கையும் இல்லை, உத்வேகமும் இல்லை அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி புதுப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது உங்கள் நபர் வந்து நீங்களாக உங்கள் நபர்கிட்ட வந்து கதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்கள பொறுத்த மட்டும் நீங்களாக வந்து கதைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் நபர்கள் சைடில் இருந்து உங்களுக்கு ஒரு துரோகம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால கூட இவங்க நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையும் இருந்தாலுமே கூட பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்கள் நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு திருமணம் ஒன்று ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபேமிலி சைட்லேருந்து யாரையாவது ஒருத்தங்களை இவங்களுக்குன்னு செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் வந்து யோசிக்கிறாங்க. அதாவது தன்னோட திருமணத்துக்கு யார் பொருத்தமாக இருப்பா அப்படிங்கிறதையும் இவங்க சிந்திக்க தான் செய்கிறாங்க. என்னதான் அவங்க கூட பிரச்சனையாக இருந்தாலுமே கூட இவங்களோட வாழ்கிறதுக்கு உங்களுக்கும் தகுதி இருக்குது அப்படிங்கிற எண்ணமும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நபர்களோட உங்களுக்கு ஒரு திருமணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பற்றி உங்கள் நபர்கள் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது திருமணத்தை நோக்கி போயிட்டு ஏதோ ஒரு தடைப்பட்டு போன மாதிரி தான் இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து சரியாக தேர்வு பண்ணிக்கொள்ளவே முடியலை, இவங்களுக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படி சொல்லி. ஏன்னா இவங்க செலக்ட் பண்ணியிருக்கும்போது இவங்க ஃபேமிலியிலேருந்து வேற ஒருத்தவங்களை கூட காட்டி செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி வற்புறுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ முழிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இவங்க மனசை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக உங்கள் கூட வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இல்லை வேண்டாம் அப்படி சொல்லி இல்லை இந்த இந்த பிரச்சனையை பற்றி கதைக்க போயிட்டு கூட உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ இதனால கூட உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக திரும்பவும் உங்களுக்குள்ளே ஒரு காதல் மலர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் இது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கே ஒரு சிலர் மட்டும்தான் உங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்களே வந்து கதைச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாகின மாதிரி இருக்குது, அதாவது நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் இதை புரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி இருக்க நபர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் நபர்களோட திரும்ப ஒரு காதல் வந்து ஒரு புதுப்பிச்சு திரும்பவும் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு காதலிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு காதல் வந்து திரும்ப மலரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் உங்கள் நபர் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறதும் எங்கள் காதலியாக நான் பார்க்குறேன். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக இவங்க வந்து உங்கள் கூட ஒரு மாற்றம் ஒன்று வந்து உருவாக்கிக்கணும். இந்த முடிவு வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் புதிய ஒரு தொடக்கமாக உருமாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க சைட்லேருந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்க மாதிரி இங்கே பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்கள பொறுத்த மட்டும் உங்களுக்குள்ள ஒரு நன்றி உணர்வுங்கிறது இருக்குது உங்கள் மேலே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க முழுசாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில்
நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சிட்ருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இடத்துல அவங்க ரொம்பவே அமைதியாக இருக்க மாதிரி இங்கே காட்சி தெரியுது. ஸோ ஏன் அப்படின்னா உங்கள் காதலியை பொறுத்த மட்டும் நீங்கள் தான் ஒரு சில விஷயத்த வந்து இனிமேல் சரியாக புரிஞ்சுக்கல அந்த நபரை எடுத்தறிஞ்சு பேசிட்டீங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால நீங்களாகவே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியாக பொறுமையாக உங்களுக்காக காத்துட்ருக்க மாதிரி எங்கள் கார்ட்ஸ் வழியாக தெரியுது. கண்டிப்பாக உங்கள் நபர் உங்கள் கூட ஒரு நியூ பிகினிங் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரியும் எங்கள் கார்ட்ஸ் வழியாக தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்தால் என்னால் சரியாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் திவ்யா. பாய், டேக் கேர்.